அனைவருக்கு அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட முடியும். இன்னைக்கு நான் 2 ப்ராப்பர்ட்டியோடு வந்திருக்கேன். இப்போ வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது நான் இதை போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு நான் அலோவ் பண்ணனா இல்லையா? இதை விட இன்னொரு மேட்டர் இருக்குது. இந்தோ இப்படி இருக்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஸ்கூல் போட்டு போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதனால் அவள் ஆப்ஷனில் இதை வைக்கவே இல்லை. இப்போ இதை கேட்குறா. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை நீ இதை தான் போட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ அவள் கேட்குறா, நான் ஈஸி ஓகேம்மா வச்சிருக்கியா நீ போட்டு போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவள் எதுக்காக முதல்ல இதை போடணும்னு நினைக்கிறா? வின்டர் சீசன் குளிருது, 2nd ஃப்ளோரில் இருக்குது கிளாஸ் ரூமு, அதனால சரி இதை போட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நீ இதை சூஸ் பண்ணு, இதை போட்டு போ. நீ குளிருக்கு தானே போட்டு போகணும்னு நினைக்கிற. இது ஒரு வேலை இதை போட்டு போனால் மிச்ச பிள்ளைங்க இதை வச்சுருக்காங்களோ இல்லையோ நார்மலாக இதை போட்டு வர்றவங்களும் இருப்பாங்க. அப்போ இதை வாங்கி தராத பிள்ளைங்களோட பேரண்ட்ஸை அவங்க பேரண்ட்ஸை போய் கேட்பாங்களா இல்லையா? எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்குறதே பெரிய விஷயம். அப்புறம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ காசு அவ்வளோ சம்பாதிக்கிற காசை மொத்தத்தையும் போட்டு ஒரு ஆட்டோ டிரைவர்லாம் எவ்வளோ சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் அவ்வளோ காசையும் மொத்தமாக தன் வாழ்நாளில் தங்க வாங்குறாங்களோ வீடு கட்டுறாங்களோ எல்லாத்தையும் பிள்ளைங்க படித்தா மட்டும் போதும்னு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலில் இதெல்லாம் வாங்க வசதின்றது கண்டிப்பாக இருக்குதான். ஒரு 200 ரூபா கொடுத்து 150 ரூபா கொடுத்து இதெல்லாம் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைங்க போய் இதெல்லாம் ஒரு விஷயம்னு ரொம்ப கேட்பாங்க. என் கிளாஸில் எல்லாரும் போட்டு வராங்கப்பா, எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவர் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறவரை போய் நீங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்களை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு யூடியூப்லேயோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணால் போதும். இந்த லஞ்ச் பாக்ஸோட லிங்க் கொடுங்க, இந்த ஜாமெட்ரி பாக்ஸோட லிங்க் கொடுங்க. எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக, பேகு டிஃப்ரெண்ட்டாக, எல்லாமே வாங்கி கொடுக்கறது. இன்னைக்கு வாட்டர் பாட்டில் செலவு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கூட ஆகுது. அதே மாதிரி பென்சில் பாக்ஸு 400 ரூபாய் 500 ரூபாய்லாம் சொல்கிறாங்க பென்சில் பாக்ஸு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டான். அப்போ இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? அதுங்களோட நிலைமை யாருமே யோசிச்சு பார்க்கறதில்ல. இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துடுறது. ஆனால் என் பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், நான் வச்சுட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் போயிட்டு ஒன்று சொன்னான், எல்லாருமே இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு. பரவாயில்ல, எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீ இதை எடுத்துகிட்டு போ, நீ இதை எடுத்துகிட்டு போய் போடு. மறுநாள் ஒன்றை பார்த்து 4 பேர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. எஸ், அதுவும் நடக்குது. அதனால் நல்ல விஷயங்களை டீச் பண்ணுவோம்.